ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். பிலிப்பு அவருக்கு பிரதி உத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். இயேசு, ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாய் இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கு நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மலையில் ஏறுறாரு. சிறரான ஜனங்கள் அவரை பின்பற்றாங்க. அவங்களுக்கு இயேசு ஏதாவது கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அவங்கள ஆவிக்குரிய தேவையை அவர் பூர்த்தி செய்தது மாத்திரமல்ல, சரீரப்பிரகாரமான தேவையையும் அறிந்தவர், என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்தவர். அப்போது இங்கு அவர் பிலிப்புனிடத்தில் சும்மா கேட்குறார், இவங்களுக்கு அப்பங்களை எப்படி கொள்ளலாம். அப்போ பிலிப்பு உடனே அவருக்கு பதில் சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கு கொடுத்தா கூட 200 பணத்துக்கு வாங்கினாலுமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட பத்தாதே, ஏன்னா அவ்வளோ ஜனங்கள் இருக்காங்களே என்று சொன்னபோது அவர் மறுமொழி ஒன்றுமே சொல்லலை. அதுக்கு பதிலாக அவர் சொல்கிறாரு, எல்லாரையும் உட்கார வைங்கன்னு சொல்கிறாரு. எங்கள் சீஷர்கள் திரும்பி அவர்கிட்ட கேள்வி கேட்கல, எப்படி ஐயோ உட்கார வச்சாலும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், பந்தி இருக்கிறது போல் உட்கார வச்சா ஒன்றுமே இல்லையே நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இயேசுக்கிட்ட சொல்ல பொழுது அவங்க கேட்கல, எதுவுமே சொல்லலை, உடனடியாக உட்கார வைத்தாங்க. அப்போது பிலிப்பு அவரிடத்துல சீஷர்கள் சொன்னாங்க, ஒரு சின்ன பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் துண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி, வார்கோதுமை அப்பம் இருக்குது, 2 மீன். அது அந்த சின்ன பிள்ளைக்கு அவங்க அம்மா கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு அதை கட்டி கொடுத்து அந்த 2 மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இயேசுடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். பாருங்க, அப்போ எல்லாரையும் அதை இயேசு வாங்கிட்டு எல்லாரையும் உட்கார சொல்கிறாரு. எல்லாரும் பந்தி இருக்க சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கூட அவர் சொல்லுகிறார். 5 அப்போ 2 மீன் தான். ஆனத்திரளான ஜனங்கள் அந்த சின்ன 5 அப்போ 2 மீன் அந்த சிறுவன் என்ன பண்ணான், தனக்குன்னு வைத்து கொள்ளாம அவன் இயேசுடத்தில் கொடுத்தான். இயேசுடத்தில் அவன் கொடுக்கும் பொழுது இயேசு அதை ஆசீர்வதித்தார். அவனுக்கு மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் அங்கு மாற்றினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையும் கூட அதில் குறைவு இருக்கலாம், அதில் சின்னதான பெருசாக சொல்லிக்கொள்கிற விஷயம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கூட அந்த அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு நம்முடைய வாழ்க்கையை நம்ம இயேசுவின் கரத்தில் அர்ப்பணிக்கும் போது இயேசு அதை என்ன செய்கிறாரு, அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றுகிறார். முக்கியமாக இங்கே நம்ம பார்க்க வேண்டியது, அந்த சிறுவன் சுயநலம் இல்லாமல் தனக்குரியதை அவன் இயேசுவிடத்தில் கொடுத்தான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் இஷ்டத்துக்கு, நம்முடைய சுயநலத்துக்கான காரியங்களை சுயமாய் செய்கிறதை நாம் அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய சுயமாய் நான் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னுடைய நோக்கத்துக்கு நான் நடக்கக்கூடாது, இடத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த காரியங்களை என்ன இருக்கோ அதை நான் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய சொந்த தேவைகள், ஒருவேளை அந்த சிறுவன் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிருந்தானா அவனுடைய தேவை மட்டும் சந்திக்கப்பட்டிருக்கும், அநேகர் பசியோடு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த சிறுவன் அந்த அப்பத்தை அவன் கொடுத்தான். கொடுத்ததுல தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அங்கே இயேசு புதுசாக அப்பத்தை உருவாக்கலை, அவரே செய்யலை, உருவாக்கலை, கொடுத்ததை இருந்ததை அவர் ஆசீர்வதித்தார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் அவர் உருவாக்கி கொடுக்கறதில்ல, இருக்கிறதை கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவன், இருக்கிறதை பலுகி பெருக செய்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட உண்டு. அவர் பாருங்க, நம்ம கொடுத்ததை அவர் அநேகருக்கு அதை பரிமாறும்படியாய் அநேக விருத்தியாக்கப்பட்டது, அதிகமாக்கப்பட்டது.
அதே போல் இயேசுனத்தில் கொடுத்த அப்புறம்தான் அதிகமாக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்த்துருக்கீங்களா? எனக்கு இந்த அற்புதம் நடக்கலையே, அந்த அற்புதம் நடக்கலையே, ஆண்டவர் எதையாவது செய்யணுமே, வாழ்க்கையில் எதெல்லாம் ஒரு கயத்தில் இன்னும் கொடுக்காமல் அர்ப்பணிக்காமல் இருக்கீங்க அப்படின்றத இன்றைக்கி ஆராய்ந்து பாருங்கள். எல்லா காரியத்தையும், பிள்ளைகளை, குடும்பத்தை, ஆண்டவர் கொடுத்துருக்கிற காரியங்களை அவருடைய கரத்தில் திரும்பவுமாய் முழு இருதயத்தோடு நம்ம அர்ப்பணிக்கும் போது, அவருடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் சின்ன விஷயத்தை கர்த்தர் அதை பலுகி பெருக செய்வார். ஒரே ஒரு ரகசியம் மட்டும்தான், நம்ம கிறிஸ்துவோடு கூட நெருக்கமாக இருந்து அவரிடத்துல கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது அதை விட்டுட்டு கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். அதே போல் தான் ஊழியத்தின் பாதையில் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சின்னதாக இருந்தாலும் கர்த்தர் அதை பெருக பண்ணுவார். சின்ன காரியங்களை கொடுக்கும்போது நம்முடைய கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்காக, கொஞ்சம் பணம் ஆண்டவருக்காக, கொஞ்சம் நம்முடைய தாளந்துகளை ஆண்டவருக்காக, சின்ன சின்ன விஷயங்களை ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்கிற கிறிஸ்து, அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது எவ்வளவு நிச்சயம். அந்த அற்புதமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படி அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, 5 அப்பம் 2 மீனை வச்சு ஆண்டவரே நீர் எத்தனை பேரை போஷித்தீர். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்னா எத்தனையோ லட்சம் ஆண்டவரே ஆட்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே நீர் போஷித்தீரே. ஆண்டவரே எவ்வளவு அற்புதமான தெய்வம் சுவாமி. ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறவர், எங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளை நீர் சந்திக்கிறவர், எங்களை ஆத்துமாக்களை ஆண்டவரே நீர் உயிர்ப்பிக்கிறவர், எங்களை விசுவாசத்தின் பாதையில் எங்களை நடக்க எங்களுக்கு கற்று தருபவர். ஆண்டவரே நீர் பெரியவராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். எங்களுக்கு இருக்கிற காரியங்களை சுயநலமாக எங்களுக்கு என்று நாங்கள் வைத்துக்கொள்ளாமல் உங்களுடைய தெய்வ பணிக்கு, தெய்வீக ஊழியத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்க சின்ன சின்ன காரியங்கள், எங்களுடைய நேரம், எங்களுடைய ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் சுயநலம் இல்லாமல் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து உமக்காய் வாழ செயல்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன்.